செக்மெண்ட்டை போட்டாலும் காப்பி ரைட்னு வந்துடுறாங்க. பல வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, பேக்ரவுண்ட் வாய்ஸே ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் இங்கே உத்தரகாண்டில் இருக்க ஒரு இடம். இப்போ கேட்டால் கூட நான் செக் பண்ணால் தான் எனக்கு தெரியும் அதெல்லாம் எந்த ஏரியா அப்படின்னு. எஸ்பெஷலி பித்தூர்கான்ட்டு ஒரு இடம் இருக்குது. இது எல்லாம் அந்த சரௌண்டிங் தான். அப்படியே ஜாலியாக பாட்டை கேட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு எந்த தாட்ஸும் மைண்டில் இல்லாமல் சுற்றி இருக்க பைன் கிரீஸை பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தேன் ஒன்ஸ் அப்பான் அ டைம். இப்போவும் போயிட்டு தான் இருக்கேன். பட் அப்போ போனது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ நிறையா வீடியோ பேசுகிறது மட்டும் இல்லை, எல்லாமே சரௌண்டிங்கை பேஸ் பண்ணி தான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்மளோட மெமரிஸுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு இப்போ போஸ்ட் பண்ணுறேன். இப்போது பேசுகிறதெல்லாம் இன்னும் 2 வருஷம் கழிச்சு கேட்டால் எவ்வளோ ஃபன்னாக இருக்குமா, இல்லை காமெடியாக இருக்குமா, கிரிஞ்சாக இருக்குமா, பூமராக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ பார்க்க நல்லா இருக்குது. இந்த மொமெண்ட்டில் இந்த இடத்த பார்க்கும்போது என்ன மைண்டில் வருதோ அதை மட்டும்தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ மறுபடியும் அதே எக்ஸ்பீரியன்ஸ், அதே ஆலு பரோட்டா, அதே தால்ச்சாவல். அதை தாண்டி பெருசாக எதுவும் என்னால் ட்ரை பண்ணவும் முடியல, இது பண்ணவும் முடியல. ஸோ உத்தரகாண்டில் இன்னொரு இது லேண்ட்ஸ்லைட் நிறைய வரும், நார்மலாகவே வரும். அண்ட் ரோடு நல்லா இருக்குது, எல்லா இடத்துக்கும் நிறைய ரோட் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த வெதர் கண்டிஷன் மட்டும் நம்ம எப்போவுமே இங்கே அன்பிரடிக்டடு தான். எப்போ லேண்ட்ஸ்லைடு வரும்னு சொல்ல முடியாது, எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் வெயில் மட்டும் கம்பேரிட்டிவ்லி ஹிமாச்சல் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். யூஸ்வலாகவே எல்லாமே அதிகமாக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலில். ஸோ எஸ். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், குமாவுன் ஏரியா. உத்தரகாண்டில் ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் பித்தூர்கா குமாவுன் ஏரியாவில் வரும். அது ஏன் அந்த பேர் என்னங்கிறத நான் கூகுள் பண்ணி பார்த்தா தான் எனக்கே தெரியும். பட் ஆனால் ஓகே, கேள்விப்பட்டேன் குமாவும் நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே ஜாலியாக எத்தனை பாட்டு கேட்டேன். எந்த லாங்குவேஜ் எதுவும் மாற்ற முடியாது. மேப்பை வேறு பார்க்கணும், தூக்கம் வேறு வரும். எல்லாத்தையும் பார்த்து சைடில் பார்த்தா அப்படியே அழகாக ரிவர்லாம் போச்சு. அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது ஒரு செகண்ட் அப்படியே, யூஸ்வலாக ஸ்லோவாக தான் போவேன். பட் அந்த டைமில் அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த டெஸ்டினேஷன் போகிறோன்னு தெரியாமல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது வந்தாலும் ஓகே ஸ்லோ 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 அப்படின்னு அவ்வளோ ஸ்லோவாக சுற்றின ட்ரிப்பு. அது எல்லாமே நல்லாயிருக்கு. இதுவும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாம் பார்த்துட்டு திரும்ப வண்டியை தூக்கிட்டு வந்தால் என்னாலே இப்போ சமாளிக்க முடியல. பட் அப்போ ஆனால் ஏதோ ஒரு தைரியத்தில் வந்துட்டேன்ப்பா. வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி, சக்ஸஸ்ஃபுல்லாங்கிறத விட ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னை ஒரு 2-3 புதிய இடத்துக்கு போயிட்டு போனேன். இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னை ரொம்ப யோசித்த விஷயம் இந்த மாதிரி டெம்பிள் தான். அப்பப்போ கருப்பு கலர் கொடி கட்டியிருக்கு, அப்பப்போ பார்த்தா சிவப்பு கலர் கொடி கட்டியிருக்கு, செய்வினை வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த வேலையை கற்றுக்கிட்டால் கூட நல்லா செட்டில் இருக்கலாம் போல். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா பாலங்கள் அது நிறையவே இருக்குது. இது நிறைய இருக்குது. அதை தாண்டி கீழே பார்த்தா ஆறு நிறையா இருக்குது. எதை பார்க்குறது எதை விட்றதுனே தெரியாது ஃபஸ்ட் டைம் வந்தால். ஸோ அப்போது கிளிப்பை மட்டும் எடுத்து வச்சுட்டேன். என்ன பேசுகிறது எதுவுமே நான் யோசிக்கலை. இப்போவும் இந்த மவுண்டனை பார்த்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கோயிலையோ இல்லை அந்த டெரைனையோ பார்க்கும்போது ஸ்டன் ஆகுது, பயமாகுது. அப்படியே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு, ஏன்னா இறங்கி ஏறது ரொம்ப கஷ்டம் எத்தனை லக்கேஜை வச்சுக்கிட்டு. அதனால் அப்படியே வண்டியில் உட்காந்து ஒருக்கிலே நிறையா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் அப்போல்லாம். ஆனால் ரோடு மட்டும் நல்லா போட்டிருந்தாங்க அப்போவுமே. லைக் டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே சோர்ஸ் ரொம்ப கம்மி, அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப லிமிட்டடான பிளேஸ் இல்லை. லைக் இருந்தாலும் ரொம்ப நம்ம ஊரில் இருக்க மாதிரி வெரைட்டியான காய்கறி அதெல்லாம் இங்கே கிடைக்காது. ஸோ மெயினாக டூரிசம் இல்லை ஹோட்டல் இல்லை ஏதோ ஒன்று தான். ஆனால் ஏதோ ஒரு இதில் டெவலப் ஆகிருக்கு, அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயந்தான். இந்த ரோடு தார்ச்சுலா இது எங்கே கொண்டு போனால் அப்படியே சுற்றி முற்றி போனால் கைலாஸ் போகிற யாத்திரை ரோடை பிடிச்சிடலாம். அப்படிப்பட்ட ரோடு அது.
நிறைய உள்ளுக்குள்ளே சின்ன சின்னதாக டவுன் மாதிரி சுற்றி 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 சுற்றி. ஆனால் அந்த ரோடு நான் போகல. பட் அப்போ போகும்போது ஏதோ ஒரு இடம் எங்கேயோ ஒரு பக்கம் போனால் போதும் அப்படின்ட்டு நான் சுற்றிட்டு இருந்தேன். இன்னொன்று வந்து தர்மா வேலின்னு ஒரு இடம் சொன்னாங்க. சரி அங்கே போகலாம் அப்படின்னு வண்டி எடுத்தது தான். அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னே மறந்துட்டேன் இந்த பிட்வீன். ஸோ சரி போகிற வரையும் போகலாம், அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கெங்கேயோ சுற்றி போனதை போய்கிட்டே இருந்தேன். பட் லிட்ரலி நோ ஐடியா ஹவு த பிளேஸ் கோயிங் டு பி அண்ட் ஹவு த ஸ்டே கோயிங் டு பி அண்ட் ஹவு தி வெதர் கோயிங் டு பி. அண்ட் அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் இது வந்து ஏன்னா ட்ரை லீவ்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா ஃபயர் ஆச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு இங்கே இருக்க பீப்புளே வந்து நெருப்பு வச்சு விட்ருவாங்க சின்ன சின்னதாக இருக்க இடத்துல எல்லாத்துலேயும். அதுவே உத்தரகாண்டில் ஹீட்டுக்கு ஒரு ரீசன். பட் வேறு ஆப்ஷன் இல்லை. அது பரவுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெருசாக தானே பரவும். कितना बड़ा? एक गाड़ी आप वहीं से लाए सर? இந்த இடம் தார்ச்சுலா. ஸோ இங்கேருந்து அடுத்து எங்கே போகிறதுன்னு லெஃப்ட்டில் தான் போகணுன்னு நான் என்னோடய ப்ரீ பிளான். ஆனால் நான் ரைட்டில் போகணுன்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். பட் ஸ்டில் ஐ டிசைடட் டு டேக் லெஃப்ட் டு கோ வேர் ஜஸ்ட் ஐ தாட் டு கோ. ஸோ இந்த ரோட்டு லெஃப்ட்டு எடுத்து அஸ்ஸூனஸ் என்ன ஆச்சுன்னா நெட்ஒர்க் கிடைக்கல. நோ நெட்ஒர்க் அட்டால். இன்னொரு பயம் என்னென்னா நான் அடுத்த நாள் ஒர்க் பண்ணணும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கில் போயிட்டுருந்தேன். எங்கே ஸ்டே கிடைக்கும் என்ன எதுவுமே ஐடியா இல்லை. அண்ட் இந்த மாதிரி ஆஃப் ரோடு வேறு நிறையா இருந்துச்சு. நிறையா ரோடு ஒர்க்கு ஃபுல்லாக போயிட்டுருந்துச்சு. அதனாலே வந்து மோஸ்ட்லி லைக் சரி போனால் போதும் ஏதோ ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியாமல் எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்னு தெரியாமல் இது என்ன இடம்னு ஒரு கெஸ்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி பிளாங்காக சுற்றிட்டு இருந்த இடம் இதெல்லாம். அண்ட் மோரோவர் சாயங்காலம் ஆகிடுச்சு, சன்செட் ஆகிடுச்சு. அண்ட் குளிர் வேறு இங்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்த பார்த்து தங்கணும். ஆனால் நான் போன டைமில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா மழை வரல. மழை வராதது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு. இல்லாட்டி அது கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரிப்பாக தான் ரைடாக தான் போயிருக்கோம் எனக்கு. எவ்வளவு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஃப் ரோடு இந்த மாதிரி பிளேஸ் வந்து ஹிமாச்சல் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் அந்த நான் லொக்கேஷனில் காட்டின இடம். பட் எங்கே போகிறதுனே தெரியல, என்னன்னே புரியல. ரொம்ப எல்லாம் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ரிமோட் ஏரியாவுக்கு உத்தரகாண்டில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தது. நான் அப்படியே சுற்றி சுற்றி போய்கிட்டு எங்கே தங்க போகிறோன்னு யோசனை மட்டும் எனக்கு அது வந்து போகவே இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு இடம் கண்டுபிடிச்சி தான் நான் ஆகணும். டென்ட்டு இருந்தாலும் எனக்கு அந்த டென்ட் வந்து ஏதோ ஒரு ரேண்டம் பிளேஸில் ஸ்டே பண்ணுற கான்ஃபிடென்ட் எனக்கு வரலை. சரி ஓகே போகிற வரையும் போவோம் அப்படின்னு சரி ஒரு முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து அப்படியே இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து வச்சேன். அந்த ட்ரிப்பில் நான் பண்ண உருப்படியான விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் எடுத்தது தான். என்னாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த அண்ணன் கடையில் வச்சா கிடைக்குமான்னு கேட்டேன். முன்னாடி பண்ணுற கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வண்டி எடுத்துகிட்டு விட்றா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. ரூட் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லை. ஏதோ ஒரு ரூட் அட்லீஸ்ட் நான் போனேனாலும் விண்ட்ஷீல்டோட ஒரு இருக்குல்ல அது காமனான இடம் தானே, அங்கே போய்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் கண்டினியூ த ஜேர்னி. இது எல்லாம் அப்புறம் குட்டி குட்டி ஃபால்ஸு எனக்கு சொல்கிறதுக்கு வரல. பட் அந்த மொமெண்ட்டில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அந்த ட்ரிப்பில் என்னென்னா அந்த தூரத்தில் ஒரு ஃபால்ஸ் தெரியுது. அந்த ஃபால்ஸை பார்த்ததும் எல்லாம் மறந்து போயிட்டு அப்படியே ஒரு குழந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படியே வேகமாக முடிஞ்ச அளவுக்கு வண்டி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு கொஞ்சம் அந்த எக்ஸைட்மெண்ட்டோடையே போயிட்டு பக்கத்தில் போக
ஒர்த்தா ஒர்த்து இந்த ட்ரிப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த டைமில். இப்போ டபுள் ஒர்த்து தான் தோணுது. ஏன்னா இந்த ஃபால்ஸ்லாம் நான் கூகுளில் பார்த்து வச்சுருந்தேன். இது அடுத்த ஒரு ஃபன்னியான விஷயம் என்னன்னா, ஸ்டே வந்து எதுவும் கிடைக்கல. ரேண்டமாக அந்த லோக்கல்கிட்ட போயிட்டு எங்கேயாச்சும் ஸ்டே கிடைக்குமா அப்படின்னாங்க. அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டால் கொடுக்குறது கொடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே போவோம் அப்படின்னு திருப்பிட்டு போய் நின்னா இவங்க தான். அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த வழியிலே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ரோட்லேயே தான் வந்தேன் நான். பயம் இருந்துச்சு, பட் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இது. இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பைக்கு கலரு, அதுக்கப்புறம் நான் போட்டிருந்த ஆர்மி பேண்ட்டு, இது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்த அட்வென்ச்சர் ஒரு சின்ன ஆஃப் ரோடு. ஏன்னா அவங்க வீடு இதுக்குள்ளே தான் இருக்குது. அதை அப்படியே சொல்லிவிட்டு அந்த அக்கா இறங்கிச்சு எனக்கு போக முடியாது. எனக்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அந்த டைமில் வந்து என்னால் என் மைண்ட் செட்டு இல்லை தாட்ஸு இல்லை அந்த டைமில் நான் போகும்போதோ சத்தியமே நான் டிஸ்கிரைப் பண்ண முடியல. ஏன்னா எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கோ அதில் இது ஒரு ரிஸ்க்கு, பெரிய ரிஸ்க்கு. பட் ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட், பரவாயில்ல ஆளை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போயிட்டேன். रहने के लिए तो ऐसी है, फिर क्या करें। ओके हाँ जी बैठिए, कोई दिक्कत नहीं होगा आपको। हाँ ये है ऐसे रहिए, हम गरीब आदमी हैं। ये मारे नहीं क्या चीज और आप पानी आने कुछ पानी। हाँ पानी तो पानी आप आर्मी में हो? नहीं, मेरा भैया आर्मी से। अच्छा 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 अच्छा, ठीक ठीक, बैठिए ऊपर ही बैठिए। तो आप इतना मतलब ट्रेवल अकेले? हाँ अकेले, अच्छा, वो भी बाइक से? बाइक से। बैठिए जी पानी। ये बाइक है, वो कार भी यार बोल दे कहाँ से आए हो? परवा भी यार तब आजा मूल्यांकन ले वाले यार हाँ अभी बिंदु है मेडिकल है, बिंदु फोन करो तब तक। खाने में की पसंद ले लेते। बस भूख लगी होगी आपको, चाय बनाते हैं अभी। पूछ देन खाने में क्या खाओगे? खाने पे कुछ भी खाती है, रोटी सब्जी। हाँ और दो बस, थैंक यू। तो चाय बना दे। मैं चाय बनाती हूँ। இந்த ஊர் பேர் வர வாயில் வர மாட்டேங்குது. இது கோரி கங்கா ரிவர். இதான் ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. அதோட ஸ்பெஷல் என்னென்னா ஹெல்த் ரிலேட்டடாக இருக்குது. ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் குளிக்கும்போது போகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் பார்த்தேன். எனக்கு எக்ஸாக்டாக என்னங்கெல்லாம் எனக்கு தெரியாது. தூரத்தில் இமயமலை தெரியுது, ஸ்னோவோட. அது நல்லா இருக்கு இடம். ரேண்டம் பிளேஸில் தங்கினாலும் கொஞ்சம் சேஃபாக தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே டூரிஸ்ட் ரொம்ப கம்மி, லோக்கல் பீப்புள் தான் அதிகம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து க்ளீனாக இல்லை,
ட்ரெஸ்ஸு ஷாம்பு கவர் நிறைய இருக்குது. யார் தான் வேணும்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஒர்த் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது. बाय बोल बाय करना बाय बोलना ये इधर बोलना बोल सब गूगल पे हाल भारी होगा ना और सार बैग चिपकी गया बाय बाय கிளம்பியாச்சு. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டே வைஸ் ஓகே தான். வெதர் வெளியில் ரொம்ப கோல்டு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இல்லை. எனக்கு என்னமோ இது பப்ளிக் டாய்லெட் போன மாதிரி இருந்துச்சு. சரி நைட்டு தங்கிறதுக்கு சேஃபான இடம் கிடச்சதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு திரும்ப இந்த சேம் ரோட்டில் தான் போகிறேன். எதுக்கு அப்படின்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் நைட்டு பார்த்தனால கொஞ்சம் கிளியராக தெரியல. சரி டேயில் போய் பார்ப்போம், டே வியூ இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்காக திரும்ப இதிலே வந்தேன். ஏன்னா அடுத்து போகிற இடம் முன்ஷியாரி தானே, பக்கம் தானே, ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை ரைட் சைடு விட்றா அப்படின்னு வந்துட்டு ஃபால்ஸை பார்க்க தான் போவேன். மறுபடியும் தூரத்தில் ஃபால்ஸ் தெரியுது. நான் பார்த்து வச்ச இடத்துலையே என்ன அறியாமல் பிளானே பண்ணாமல் போய் ஃபஸ்ட்டு நின்ன இடம், அப்படியே ஸ்டன்னான இடம்னா இதுதான். இந்த ஃபால்ஸ் கண்டிப்பாக லைஃப்பில் மறக்கவே முடியாது. கொஞ்சம் பயம் இருக்குது, பட் ஓகே பார்த்துக்கலாம்.